ரீவேல்யூஷன் இல்லை ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட் காப்பி அதாவது ஸ்கேன் காப்பியை நீங்கள் வாங்கணும். ஸ்கேன் காப்பியை நீங்கள் வாங்குறதுக்கு அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன். இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை தான் இப்போ ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணாதவங்க ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனுடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2026 அதாவது 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் காலத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், ரெண்டாவது காலத்தில் அந்த சப்ஜெக்டோட கோடு இருக்கும், மூணாவது காலத்தில் உள்ள பாக்ஸில் நீங்கள் எந்த சப்ஜெக்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் ஸ்கேன் காப்பியை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போடலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 275 ரூபாய். கீழே டோட்டல் அமௌண்ட்டை போட்டுங்க. அது கீழே உள்ள பாக்ஸில் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அத்தனை சப்ஜெக்ட் நம்பரை போட்டுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கேன் காப்பியை என்னைக்கு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, அரசு தேர்வுகள் இயக்கம் என்னுடைய என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த டேட் அன்னைக்கு உங்கள் ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணி நீங்கள் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ADGE ஆஃபீஸ் இங்கே தான் போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த ஆஃபீஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷனல் ஆபீஸ் CEO ஆபீஸ் அங்கே தான் நீங்கள் போய் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை என்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 10/8/2026 அடுத்தது 11/8/2026 இந்த 2 டேட்ல நீங்க போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதே ஃபார்மு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே இருக்குது. நீங்க எதை வேணாலும் நீங்க பிரிண்ட் எடுத்து எதுல வேணாலும் ஃபில்அப் பண்ணி நீங்க கொண்ட சப்மிட் பண்ணலாம். யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணலன்னா இப்போ ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ண பிறகு ரீவேல்யூஷனா இல்லை ரீடோட்டலிங் இது ரெண்டில் எது அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஆன்சர் ஷீட்டை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ரீவேல்யூஷனுக்கு வேற அப்ளிகேஷன், ரீடோட்டலிங்க்கு வேற அப்ளிகேஷன். நீங்கள் மாற்றி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதனால் உங்கள் ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷனா ரீடோட்டலிங்கா அப்படின்னு கன்ஃபார்மாக டிசைட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் ஷீட்டை செக் பண்ண பிறகு ரீவேல்யூஷனா ரீடோட்டலிங்கா எது பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரீவேல்யூஷன் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஆன்சருக்கெல்லாம் அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட்டில் உள்ள ஆன்சருக்கெல்லாம் மார்க் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். உங்கள் ஆன்சர் ஷீட்டில் உள்ள ஆன்சருக்கு மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா
அதுக்கு ரீவேல்யூஷன் போகாதீங்க, ரீடோட்டலிங் தான் அப்ளை பண்ணணும். ஆன்சரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் மார்க் கொடுக்கல அப்படின்னா ரீவேல்யூஷன் போகக்கூடாது, ரீடோட்டலிங் தான் போகணும். உங்க ஆன்சருக்கு மார்க் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த மார்க்கை ஃப்ரண்ட் பேஜில் ஆட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரீடோட்டலிங் தான் போகணும். உங்க ஆன்சர் ஷீட்ல டோட்டல் மார்க் கூட்டி பார்த்தா கம்மியா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க ரீடோட்டலிங் போகணும். உங்க ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் போகணும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் பண்ண பிறகு என்ன மார்க் வருதோ அதுதான் ஃபைனல் மார்க். அது அதிகமாகவும் வரலாம், இல்லை கம்மியாக வரலாம், அதுதான் ஃபைனல் மார்க். உங்களுக்கு மார்க்கில் எதுவும் சேஞ்ச் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் வராது. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் லிங்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. 2 காப்பி டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி ஃபீஸ் கட்டி சப்மிட் பண்ணணும். இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 10 to 15 days ஆகும். இதோட ரிசல்ட்டை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் மார்க் சேஞ்ச் ஆச்சோ அவங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு லிஸ்ட்டை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் உங்கள் ரோல் நம்பர் இருக்காது. அதுக்கு பிறகு நீங்கள் புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு பிறகு ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, அதாவது ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி அப்ளை பண்ணாதவங்களுக்கும் ஒரே டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டை எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அக்டோபர் 2nd வீக் பண்ணுவாங்க. அந்த டைம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாகர்கோவில் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலகம் வளாகம் நாகர்கோவில். திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னா சுவாமி நெல்லையப்பர் நெடுஞ்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் திருநெல்வேலி. தூத்துக்குடியில் எங்கே இருக்குது அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகம் சோரீஸ்புரம் தூத்துக்குடி. ராமநாதபுரம் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா 3வது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிய கட்டிடம் ராமநாதபுரம். சிவகங்கை இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அஞ்சலகம் சிவகங்கை. விருதுநகர் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா பதின்ம பள்ளி ஆய்வாளர் அலுவலகம் சீசா சுப்பையா நாடார் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் விருதுநகர். தேனி இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா அரசு மேல்நிலைப் பள்ளி அல்லிநகரம் தேனி. மதுரை இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா மாவட்ட தொடக்க கல்வி அலுவலக வளாகம் எம்சி பள்ளி அருகில் ஆர்எம்எஸ் சாலை மதுரை. திண்டுக்கல் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலக வளாகம் பழனி சாலை திண்டுக்கல். உதகை இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா ஆசிரியர் இல்லம் கூட்செட் சாலை உதகமண்டலம் நீலகிரி. திருப்பூர் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் திருப்பூர். கோயம்புத்தூர்ல எங்கே இருக்குது அப்படின்னா தீயணைப்பு நிலைய சாலை ராமசாமி நகர் கவுண்டம்பாளையம் கோவை. ஈரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலக வளாகம் ஈரோடு பழைய ரயில் நிலையம் அருகில். சேலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா முனிசிபல் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம் கோட்டை சேலம். நாமக்கல்ல எங்கே இருக்குது அப்படின்னா அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் மோகனூர் சாலை நாமக்கல். கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது அப்படின்னா மெட்ரிக் பள்ளிகள் ஆய்வாளர் அலுவலகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி காந்தி சாலை கிருஷ்ணகிரி. தர்மபுரியில் எங்கே இருக்குது அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர் வளாகம் 2ஆம் தளம் தர்மபுரி. புதுக்கோட்டையில் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீ பிரகதாம்பாள் பள்ளி வளாகம் புதுக்கோட்டை. கரூரில் எங்கே இருக்குது அப்படின்னா
மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டடம், 2ஆம் தளம், கரூர். அரியலூர்ல எங்க இருக்கு அப்படின்னா அரசு மேல்நிலைப் பள்ளி, முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் அருகில், அரியலூர். பெரம்பலூர் இங்க எங்க இருக்கு அப்படின்னா அரசு மேல்நிலைப் பள்ளி, பெரம்பலூர், மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன வளாகம், துறையூர் சாலை, பெரம்பலூர். திருச்சியில உதவி இயக்குனர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆபீஸ், திருச்சி அப்படின்னு இருக்கு. நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட அலுவலகம், நீச்சல் குளம் எதிரில், நாகப்பட்டினம். திருவாரூர் இங்க எங்க இருக்கு அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலக வளாகம், முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக பின்புறம், திருவாரூர். தஞ்சாவூர்ல எங்க இருக்கு அப்படின்னா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம், மேம்பாலம், தஞ்சாவூர். விழுப்புரத்துல எங்க இருக்கு அப்படின்னா SSA பில்டிங், காந்தி சிலை பேருந்து நிறுத்தம், திருவிக்கா தெரு, பெரியார் சிலை பின்புறம், விழுப்புரம். கடலூர்ல எங்க இருக்கு அப்படின்னா மஞ்சங்குப்பம், கடலூர். திருவண்ணாமலை இங்க எங்க இருக்கு அப்படின்னா சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம், செங்கம் மெயின் ரோடு, திருவண்ணாமலை. வேலூர்ல எங்க இருக்கு அப்படின்னா கல்புதூர், சித்தூர் பிரதான சாலை, காட்பாடி, வேலூர். காஞ்சிபுரத்தில் எங்க இருக்கு அப்படின்னா அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகம், நசரத்பேட்டை, காஞ்சிபுரம். திருவள்ளூர் இங்க எங்க இருக்கு அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலக வளாகம், 2ஆம் தளம், திருவள்ளூர். சென்னையில் எங்க இருக்கு அப்படின்னா DPI ஆபீஸ்ல இருக்குது.